இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க். நம்ம கொள்ளு வச்சு பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே 1/4 1/2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒருத்தருக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் 2 பேர் 3 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் கொள்ளோட அளவை கூட்டிக்கணும். நான் ஒரு ஆளுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 1/4 1/2 எடுத்துக்கோங்க. முதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சுருங்க. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போகிறதில்ல. இது இயற்கையான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம காலையில் இதை எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் உள்ள தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடணும். இல்லைன்னா ரொம்பவே கசக்கும், அதை நம்மளால் குடிக்க முடியாது. அதனால் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அதை 1 கிளாஸ் தண்ணியாக வற்ற வச்சு தான் நம்ம குடிக்க போகிறோம். கொள்ளு ரொம்பவே கார்ப்பு சுவையுடையதுங்க. இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் நம்ம 3 பொருள் தான் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். மஞ்சளை விட சிறந்த கிருமி நாசினி வேறு எதுவுமே கிடையாது. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு, அதாவது 1 கிளாஸ் தண்ணிக்கு 2 பல்லு பூண்டை நல்லா தட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த 3 பொருள் போதும். இதில் உப்பு, சீனி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அது 1 கிளாஸாக வற்றட்டும். நம்ம இப்போ 2 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இது 1 கிளாஸாக வற்றினதுக்கப்புறமா இதை நம்ம மிதமான சூட்டில் குடிக்கணும். அதாவது லேசாக வெதுன்னு இருக்கிறாப்புல குடிக்கணும். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு எந்த கணக்கும் இல்லை. வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு கூட இதை குடிக்கலாம். கொள்ளில் கால்சியம், இரும்பு, புரதம், பாஸ்பரஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நல்லா கொதித்து இதோட எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிட்டு இருக்கட்டும். ஆனால் கொள்ளு ரொம்ப சூடுங்க. அதனால் சூட்டு உடம்பு இருக்கிறவங்க இதை பார்த்து எடுத்துக்கணும். இப்போ மழை டைமில், இந்த குளிர் டைமில் நீங்கள் இதை சூப்பாக செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க இதை வாரத்துக்கு 2 தடவை குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே சரியாயிடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். 1 கிளாஸாக வற்றிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் கருப்பு கொள்ளு இல்லை சிவப்பு கொள்ளு 2ல் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. துவையல் அந்த மாதிரி பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸி இல்லையா? மஞ்சப்பொடி, பூண்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால லைட்டாக காரமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் குடிச்சிருக்கேன். இந்த அவிச்ச பருப்பு, பூண்டு இது எல்லாத்தையும் சட்னி இல்லை குழம்பு எதுக்காவது நீங்கள் மசாலா அரைக்கும் போது அதிலேயே சேர்த்து அரைச்சிருங்க. இல்லை ரசம் வைக்கும்போது அதில் கூட சேர்த்துருங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ட்ரிங்கை நீங்கள் வாரத்துக்கு 4 நாள் குடிச்சிங்க அப்படின்னாலே சீக்கிரமாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்